வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் உடனடியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். கோதுமை ரவா அடை. இந்த அடை வெளியில் நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொட்டீனாக பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு தடவை இந்த அடையும் ட்ரை பண்ணலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா விருப்பப்பட்ட சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் ரவை. கோதுமை மாவும் ரவையும் ஒரே அளவாக ஈக்குவலாக எடுத்துக்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக சாப் பண்ணது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கோதுமை மாவு எடுத்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர். இது கூட 2 ஸ்பூன் எண்ணெய். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்தோம்னா அடை வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தண்ணியை மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தளர்வாக பிசைஞ்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தளர்வாக இருக்குது. 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். மாவு 10 நிமிஷமாக ஊறிடுச்சு. வாழை இலையோ அல்லது பிளாஸ்டிக் ஷீட்டோ எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அடையை தட்டிடலாம். இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இதை வச்சு நல்லா ரவுண்டாக தட்டிக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு திக்னஸ்க்கு நல்லா ரவுண்டாக தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டு சூடாகிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெயும் சூடாகிடுச்சு. தட்டி வச்ச அடையை எடுத்து மெதுவாக வச்சிடலாம். அடையை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அந்த சைடு வெந்துருச்சு, மேலே எல்லாம் நல்லா ட்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் பரட்டி போட்டுடலாம். பரட்டி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி இட்லி தோசை பண்ணுறதுக்கு இந்த அடையும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். அப்படியே சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். சைட் டிஷ் கூட எதுவும் தேவைப்படாது. அந்த சைடுமே நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். அருமையான சுவையில் ஈஸியாக பண்ணக்கூடிய கோதுமை ரவா அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த அடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.